தேர்தல் பிரச்சாரங்கள் இன்று மாலை 6 மணியோடு நிறைவடையும் நிலையில் இங்கு ராகுல் காந்தி பிரச்சாரத்திற்கு வந்ததால் பாஜக பயப்பட தொடங்கி இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கும் அண்ணாமலை அவர்கள், ராகுல் வந்ததால் முதல்வர் ஸ்டாலின் தான் பயந்திருக்கிறார், நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும் என்று கேட்டு அரங்கையே அதிர வைத்திருக்கிறார். ஸ்டாலினுக்கு தான் பயம் வந்திருக்கணும், எங்களுக்கு பயம் வரல, அவருக்கு பயம் வரல, நமக்கு எதுக்கு பயம் வரல. மேலும் கோவையில் தான் வெற்றி பெற்ற பிறகு உடனடியாக சுகாதாரம், குப்பை கழிவுகள் அகற்றம், நீராதாரங்களை சரி செய்தல், சாலைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளை துரிதமாக மேம்படுத்துவேன் எனவும், அதிவிரைவில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கோவையில் கொண்டுவரப்படும், முக்கியமாக குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் உருவாக்கப்பட்டு தொழில் வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பது தனது வாக்குறுதி எனவும் உறுதியளித்திருக்கிறார். தான் கொடுத்த 100 வாக்குறுதிகளும் 500 நாட்களுக்குள் நிறைவேற்றப்படும் என மீண்டும் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திற்கும் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது அண்ணாமலை அவர்கள் தனது வாக்குறுதிகளை உறுதி செய்திருந்த நிலையில் இனிமேலும் தேர்தல் அறிக்கை கொடுக்காமல் இருந்தால் திமுகவிற்கு ஓட்டு போட நினைக்கும் ஒரு சில கோவை வாசிகளும் காரி துப்பி விடுவார்கள் என்று நினைத்து அவசர கதியில் டிஆர்பி ராஜா மற்றும் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் உள்ளிட்டோர் மேடையில் அமர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே அண்ணாமலை அவர்களால் விமர்சிக்கப்பட்டுவிட்ட கோவை கிரிக்கெட் மைதானமும் அந்த வாக்குறுதியில் இடம்பெற்றிருக்கும் நிலையில் அவசர கதியில் தயாரிக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கிறது என்றே தெரியாத வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அதை வாசிக்கவே சிரமப்பட்டிருக்கிறார். உடனே டிஆர்பி ராஜா பக்கத்தில் அமர்ந்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான் திமுகவின் வாக்குறுதி வண்டவாளம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உருவாக்கப்பட்டு காற்றாலை பேங்கிற்கு ஊக்கம் பேங்கிங்கிற்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலான கொள்கை அறிவிக்கப்படும். பாஜக தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற 500 நாட்கள் காலக்கெடு வைத்திருப்பது போல திமுக காலக்கெடு கொடுக்குமா என பத்திரிகையாளர்கள் கேட்க, எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் போல ஒரு ஏளன புன்னகை புரிந்த ஆணவ அரசியல்வாதி டிஆர்பி ராஜா, பாஜக ஆட்சியில் அமர்ந்து 3000 நாட்கள் ஆகிவிட்டது, அப்போது செய்யாததை இந்த 500 நாட்களில் செய்து விடுவார்களா என முட்டாள்தனமாக கூறியிருக்கிறார். கடந்த முறை தேர்தலுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றவில்லை என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு திமுகவிற்கு தெரியாது. 3000 நாட்கள் ஆச்சா, 3000 எவ்வளோ, 3000 நாட்கள் மேலே ஆச்சு, 3500 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஏற்கனவே அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க ஆட்சியிலேருந்து வெளியே போகிறதுக்கான அறிகுறி இன்றைக்கி டெல்லியில் அவங்க ஆவணங்களை எடுத்து அதையும் காட்டிவிட்டார்கள். 3500 நாட்களில் அவர்கள் செய்யாததை இன்னும் ஒரு 500 நாட்கள் வேறு தேவைன்னு கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்று மக்களே கேட்கிறார்கள். ஏனால் அவர்கள் கேட்பதில் எந்த நியாயமும் இல்லை, அவர்கள் செய்வதற்கான தகுதியும் அவர்களுக்கு இல்லை. இதுவரை அவர்கள் சொன்னதை செய்ததாக சரித்திரமும் இல்லை. எனவே நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என்ற அந்த எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் இதுவரைக்கும் சொன்னதை எல்லாம் செய்திருக்கிறோம் என்ற அந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்குது மக்கள்கிட்ட. ஏன்னா அதை பார்த்தார்கள் என்றால் யார் மேலே நம்பிக்கை வரும் என்றது மக்கள் முடிவு செய்து கொள்வார்கள். வழக்கம் போல 15 லட்சம் ரூபாயை மோடி வங்கியில் போடுவேன் என சொன்னாரே, செய்தாரா என்று மூளையை கழற்றி வைத்துவிட்டு பேச மட்டுமே திமுகவிற்கு தெரியும். மேலும் அவர்களது நிறைவேறாத வாக்குறுதிகளுக்கு தேதி குறிக்க முடியாது என்பதும் திமுகவின் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். இதை மேடையில் தற்போது மீண்டும் நிரூபித்திருக்கும் டிஆர்பி ராஜா, மெட்ரோ ரயில் சேவை கோவைக்கு எப்போது வரும் என்ற கேள்விக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, வரும் என்று திமுக சொன்னால் வரும், அவ்வளவுதான் என்று கூறியதோடு, இப்ப நான் என்ன சொல்றது என வடிவேலு அவர்கள் யோசிப்பது போல பரந்தூர் விமான நிலைய பணிகளை செய்ததே திமுக தான். 2050, 2060 அவையெல்லாம் நிறைய வாய்ப்பிருக்கிறது, அந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சி இருக்கும் என்று கூறியிருக்கிறார். மோடி அவர்கள் 2047 பற்றி பேசுவதையே கிண்டலடிக்கும் இந்த கூட்டம் மெட்ரோ ரயிலை பற்றி கேட்டால் 2060 பற்றி பேசுவதுதான் திராவிட மாடலின் ஊழல் பகுத்தறிவு ஈவேரா மூளை. இது மட்டுமல்லாமல் தங்களது பங்காளி பாசத்தை வெளிக்காட்டியிருக்கும் டிஆர்பி ராஜா, அதிமுகவை ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்வது ஏன் என்று புரியவில்லை, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று விசிறி வீசியிருக்கிறார். ஆக எடப்பாடி என்று முதல்வர் திரு ஸ்டாலினும், திமுக என்ன செய்தது என்று திரு எடப்பாடியும் வெளியில் எதிர்ப்பது போல காட்டிக்கொள்வதெல்லாம் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே. கூடிய விரைவில் அவர்கள் கைகோர்த்து இதுவரை 2 கட்சிகளுமே எதிர்க்கட்சிகள் தான் என்று நம்பி வந்த மக்களின் முகத்தில் கரியை பூசுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மெட்ரோ ரயில் திட்டம் நம்ம திமுக சொல்லிட்டா செய்வோம், அவ்வளோதான். அது எப்போன்றது நாங்கள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இம்மீடியட்டாக அதுக்கான திட்டமிடல் ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு
நம்ம அதை வந்து திருப்பூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா இல்லையா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இப்போ அதுவும் வந்து டிஸ்கஷனும் போயிட்டுருக்கோம். அந்த லெவலுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் திமுக ஆட்சியில் தான் இப்போது பரந்தூர் விமான நிலைய எக்ஸ்பேன்ஷன், பரந்தூர் புதிய விமான நிலையம் வரும்பொழுது கூட 2050 அதுவுமே 2050-60 அதுவுமே ஃபுல்லாகிறதுக்கான அளவுக்கு நம்மளோட க்ரோத் இருக்கும், தமிழ்நாடோட க்ரோத். இப்பொழுதே 3வது ஏர்போர்ட்டை குறித்து யோசிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம். அந்த அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு கொண்டு இருக்கும் அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம். இந்த நிலையில் அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை பாஜக அரசு மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கும் அண்ணாமலை அவர்கள், உங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். தேர்தல் முடிந்து பல விஷயங்களை நான் வெளியிடுவேன். தங்கம் கடத்தலில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் 3 பேர் மீது அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் போய் அமலாக்கத்துறை விசாரணைக்கு சென்று வருவதை ஊடகங்கள் வெளியிடாமல் இருப்பதற்கு பணமும் கொடுத்து விடுகிறார்கள். அதனால் பாஜக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுவாக கூறிவிடாதீர்கள். எவ்வளவு தங்கம், யார் கடத்தினார்கள், பணம் எவ்வளவு வந்தது, அது எங்கே சென்றது என்றெல்லாம் கண்டிப்பாக தெரிய வரும் எனவும் கூறியிருக்கிறார். இடியிலேருந்து சம்மன் வந்ததெல்லாம் தெரியாது உங்களுக்கு. கோல்ட் ஸ்மக்லிங் கேஸில் 3 எக்ஸ் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. இடி ஆஃபீஸில் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணலீங்களா? தினமலரில் எல்லாம் இருக்காங்க. கோயம்புத்தூர்காரர் இருக்காங்க, புதுக்கோட்டைக்காரர் இருக்காங்க. போய் செக் பண்ணுங்க எல்லாம். இடி எதுவும் ஆக்ஷன் எடுக்கல அவங்க மேலே, உங்களுக்கு தெரியாதுல்ல? போய் கேளுங்க இடியோட ஸ்போக்ஸ் பர்சன், நெக்ஸ்ட் டைம் கேளுங்க. இந்த முன்னாள் ஏடிஎம்கே அமைச்சர்கள் யார் சார்? அந்த கேரளாவில் ஒரு கோல்ட் ஸ்மக்லிங் கேஸ் ஆச்சல்லங்க, கேரளாவில் ஒரு கோல்ட் ஸ்மக்லிங் கேஸ். அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யார் இன்வால்வ்டுன்னு கேளுங்க. எத்தனை கிலோ கோல்டு ஸ்மகிள் பண்ணான்னு கேளுங்க. டிப்ளமேட்டிக் சேனல் எவ்வளோ கோல்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு கேளுங்க. கொள்ளையடிச்ச படம் எங்கே போச்சுன்னு கேளுங்க. நான் இன்னைக்கு சொன்னால் நல்லா இருக்காது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதனால் நான் கேட்குறது, கோயம்புத்தூர்காரர் ஏதோ அண்ணாமலை பேர் சொன்னாருங்க, புதுக்கோட்டைக்காரர் ஏதோ பேர் சொன்னாருங்க, யாருங்க அந்த முன்னாள் அமைச்சர்கள்னு போய் கேளுங்க. எல்லாம் இடி மேலே கேஸில் தான் இருக்குது. போகிறாங்க, கொச்சின் ஆஃபீஸ் போகிறாங்க, இடியை போய் பார்க்குறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஃப்ளைட்டை மாற்றி போகிறாங்க, யாரும் பார்க்காத மாதிரி இடியை போய் பார்க்குறாங்க, கண்ணாடி போட்டுக்கிறாங்க, தொப்பி போட்டுக்கிறாங்க, ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்றாங்க. அங்கே யாரும் கவர் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அது பேப்பரில் வர்றதில்லை. அதுக்காக நீங்கள் எங்கள் மேலே குற்றம் சுமத்தலாமா? இந்த நிலையில் மோடி அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் வைத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்ய வருவது போலவும், குழந்தைகள் அவரை சாக்கோபார் என்று கிண்டல் செய்வது போலவும், ஜூன் மாதத்திற்கு பிறகு உன்னை பிரியாணி போடுகிறேன் என்று பிரதமர் ஆட்டிடம் கூறுவது போலவும் சித்தரித்து விளம்பரங்களை வெளியிட்டு இருக்கும் அதிமுகவிற்கு இந்த விளம்பர உதவி திமுகவிடமிருந்துதான் கிடைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த இளக்காரம் பேசுபவர்கள் முதலில் உத்தமர்களாக இருக்க வேண்டும். தங்கம் கடத்தையும் போதைப்பொருள் கடத்தையும் சம்பாதிப்பவர்கள் கைகோர்த்து கொண்டாலும் யாரும் எங்கும் ஓடி ஒளிய முடியாது. அவர்களைப் போல நாமும் கீழ்த்தரமாக பிரியாணி கதைகளை பேச வேண்டாம், தவழ்ந்த கதைகளை சொல்ல வேண்டாம் என்பதால் சட்டம் தன் கடமையை ஒழுங்காக விரைவாக செய்யும் என்று உறுதியாக கூறுவோம். நேற்று நடந்த ஒரு நேர்காணலில் அண்ணாமலை அவர்களும் ஒரு தனிமனிதனின் ஆணவம்தான் அதிமுக எனும் கட்சியை சிதைத்தது. 2021ஆம் ஆண்டில் கட்சி தோற்றாலும் தனது கட்சி தலைமை பொறுப்பு போகக்கூடாது என்று நினைத்த எடப்பாடியெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல என அதிரடியாக கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பங்காளி கட்சிகள் இப்படி ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறிக்கொண்டாலும் தகவல் அறியும் உரிமை சட்டம் திமுகவிற்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மறுக்க முடியாதது. தமிழ்நாடு அரசு பேருந்துகள் மற்றும் பணிமனைகள் குறித்து கேட்கப்பட்ட தகவலில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகள் உட்பட அந்த சொத்துகள் மட்டுமே 580.63 கோடி ரூபாய்க்கு அடமானம் வைக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. மதுரை போக்குவரத்து கழகத்தின் 39 பணிமனைகளில் 30 பணிமனைகள் 363.77 கோடிக்கு அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. கோவை போக்குவரத்து கழகத்திலோ 377 பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து சொத்துகளுமே 1466.65 கோடிக்கு அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை 1000 கோடி அடமானத்திற்கு ஆண்டுக்கு 2000 முதல் 3000 கோடி வரை வட்டி மட்டுமே செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசு இருக்கிறது. இலவசங்கள் மற்றும் சலுகை அட்டைகள் மூலமாக ஏற்படும் நஷ்டத்தை கழகங்களுக்கு அரசு வழங்குவதில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 22,740 பேருந்துகளை வைத்துக்கொண்டு மொத்த போக்குவரத்து துறையையும் தள்ளாட வைத்திருக்கும் தமிழக அரசு கோவையில் கிரிக்கெட் மைதானம் அமைப்போம் என கூறுவதை பணம் வாங்கிய மக்கள் கட்டாயம் நம்புவார்கள். நாடு நாசமாக போனாலும் நமக்கு இலவசமும் 1000 ரூபாயும் கிடைத்தால் போதும் என எண்ணும் நபர்கள் இருக்கும் வரை
திமுக தமிழகத்தை குட்டிச்சுவராக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. 2026இல் எப்படியும் திமுக ஆட்சிக்கு வரப்போவதில்லை. அப்போது பாஜக இங்கு ஆட்சி அமைக்கும். அந்த நேரத்தில் மொத்த நிதி நிலைமையை பூஜ்ஜியமாக்கி வைத்துவிட்டால் எதிர்க்கட்சிகள் என்ற நரிப்போர்வையில் புகுந்து கொண்டு நாங்கள் இலவச பயணம் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோமே என்று வாயில் வடை சுடலாம். இதுதான் திமுகவின் கனவு. கூடிய விரைவில் இந்த கீழ்த்தர கனவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதே நமது ஆழ்ந்த விருப்பமாக இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிய பாஜகவை பார்த்து 3000 நாட்களில் என்ன செய்தீர்கள் என கேட்கும் திமுக, பாஜக கேட்ட 100 கேள்விகளில் ஒன்றிற்கு கூட இதுவரை ஒரு பதிலும் அளித்ததும் இல்லை, அளிக்கப் போவதும் இல்லை. மலக்குழி மரணங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன்? ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்களுக்கு வழங்குவதாக சொன்ன உதவித்தொகையை கொடுக்காதது ஏன்? கச்சத்தீவு துரோகத்தை மறைத்து நாடகமாடிய நீங்கள் இந்த தருணத்திலும் தமிழக மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்காதது ஏன் என்பது உள்ளிட்ட 100 கேள்விகளை பாஜக கேட்டிருந்த நிலையில் தமிழக அரசு தற்போது ஒரு அறிக்கை மூலமாக கதறி தங்களது இயலாமையை வெளிப்படுத்தியிருக்கிறது. 100க்கு 100 பொய்யான கேள்விகளை தொடுத்து பொதுமக்களை பாஜக திசை திருப்புகிறது. 10 ஆண்டுகளாக வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை என 100 முறை நாங்கள் கேட்டுவிட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு முறை கூட பதில் சொல்லவில்லை. இன்று திமுகவை பார்த்து 100 கேள்விகளை கேட்கிறீர்கள். அத்தனையும் பித்தலாட்டம் என்று வசனம் மட்டும் அறிக்கையில் இருக்கிறது. திருவிளையாடல் திரைப்படத்தில் வரும் சிவபெருமான் மற்றும் தருமிக்கு இடையேயான உரையாடலை எடுத்துக்காட்டாக அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கும் திமுக, தருமி கூறுவது போல பாஜகவிற்கும் கேள்வி கேட்க மட்டுமே தெரியும் என எள்ளி நகையாடி இருக்கிறது. ஆனால் இந்த அறிக்கையிலும் 100 கேள்விக்கு ஒன்றிற்கு கூட பதில் கூறாமல் மழைக்காலத்தில் இங்கு வந்தீர்களா, வெள்ள நிவாரணம் கொடுத்தீர்களா என பழைய பல்லவியை மட்டுமே திருப்பி திருப்பி கேள்வியாக கூறியிருக்கும் திமுக தான் தருமை இடத்தில் வைத்து பார்க்க வேண்டிய கட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் தாங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை மீதமிருக்கும் 2 ஆண்டு காலத்திற்குள் நிறைவேற்றிவிட்டே அடுத்த தேர்தலில் மக்கள் முன்பாக நிற்போம் எனவும் திமுக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் சொன்னதை செய்தோம், சொல்லாததையும் செய்யும் முதல்வர்தான் எங்கள் தளபதி என்று பிரச்சாரம் செய்யும் நீங்கள் சொன்னது எதை செய்தீர்கள்? விலைவாசியை ஏற்றியதை தவிர சொல்லாதது எதை செய்தீர்கள் என்பதெல்லாம் மக்களின் கேள்வி. பாஜகவிற்கு கேள்வி கேட்க மட்டுமே தெரியும் என திமுக கூறும் நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி அவர்களது திட்டங்கள் கொடுப்பதாக சொல்கிறீர்கள், ஆனால் அவை இன்னும் இங்கு வந்து சேரவில்லையே என்று கேள்வி கேட்ட பெண்மணிக்கு நிதானமாக நின்று பதிலளித்திருக்கும் அண்ணாமலை அவர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி மத்திய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களை மாநில அரசு மூலமாகவே செயல்படுத்த வேண்டும். மத்திய அரசு ஒதுக்கும் நிதியில் இங்கு பாதிக்கும் மேல் சரிவர அந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுவதே இல்லை. மத்திய அரசு சார்பாக பேசுவதற்கு இங்கு யார் இருக்கிறார்கள்? அதனால்தான் பாஜக எம்பிகளை அனுப்புங்கள், அமைச்சர்களாக மாற்றுங்கள் என கேட்கிறோம். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஊழல் அரசை தான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள். திமுக மீது நானே 17 ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன். தனி மனிதனாக 8 ஊழல் புகார்களை கொடுத்திருக்கிறேன். 3 வருடங்களாக ஊழலை எதிர்த்து போராடி வருகிறேன். முதல்வர் வரும் கூட்டங்களுக்கு வந்தால்தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உங்களை சேர்ப்பேன் என்று மிரட்டுகிறார்கள் இல்லையா? ஊர் மக்கள் இதை எதிர்த்து ஏன் ஒன்றுபட மாட்டேன் என்கிறீர்கள்? எத்தனை நாள் இது போன்ற மிரட்டலுக்கு கட்டுப்படுவீர்கள்? இன்னும் 70 வருஷம் இப்படியே இருப்பீர்களா? நீங்கள் எத்தனை பேர் ஓட்டுக்கு பணம் வேண்டாம் என்று கூறியிருக்கிறீர்கள்? நீங்களும் எதிர்த்து நிற்க வேண்டுமென கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜிஎஸ்டி வரியை குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை அவர்கள், ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னரும் மக்கள் 6 விதமான வரிகளை கட்டிக்கொண்டுதான் இருந்தார்கள். மக்கள் வரி கட்டாத காலம் என்று ஏதாவது இருந்திருக்கிறதா? வரி இல்லை என்றால் இராணுவம், காவல்துறை, அரசு அலுவலகங்கள் எல்லோருக்கும் யார் சம்பளம் கொடுப்பார்கள்? முன்னால் இருந்த 6 வரிகள் குறைக்கப்பட்டு இப்போது ஜிஎஸ்டி என்ற ஒற்றை வரியாகி இருக்கிறது. நாட்டின் உள்கட்டமைப்பு, சாலை வசதிகள், குடிநீர் திட்டம், ரேஷன் எல்லாமே எப்படி கொடுக்க முடியும்? மோடி அவர்கள் தனியாக பணத்தை அச்சிட முடியுமா? நீங்களும் நானும் கொடுக்கும் வரிப்பணத்தில்தான் நாட்டு நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று சிறுபிள்ளைக்கு பாடம் எடுப்பது போல பிரச்சாரத்திற்கு இடையே விளக்கமளித்திருக்கிறார். மேலும் நீட் எந்த காரணத்திற்காகவும் உயிரே போனாலும் அகற்றப்பட மாட்டாது. அதன் மூலமாகத்தான் அனைவருக்கும் மருத்துவ படிப்பிற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. 1967ஆம் ஆண்டிலிருந்து திமுக அரசு 5 மருத்துவக் கல்லூரிகளையும் 17 தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் கொண்டு வந்தது. ஆனால் நாங்களோ 10க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற கேள்விகளை நீங்கள் வேறு எந்த அரசியல்வாதியிடம் கேட்டாலும் அவர்களுக்கு பதில் கூற தெரியாது.
அதனால் நீங்கள் தாராளமாக என்னிடம் எத்தனை கேள்விகளை வேண்டுமானாலும் கேளுங்கள் எனவும் கூறியிருக்கிறார். என்ன கேட்டாலும் சும்மா அடிச்சு விடு என்று கூறி பேக்கேஜ் கணக்கு கூறும் குடும்ப அரசியல்வாதிகள் வேண்டுமா, அல்லது அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து உண்மையான வளர்ச்சியை தமிழகம் ருசித்து பார்க்க வேண்டுமா என மக்கள் முடிவு செய்ய வேண்டிய காலம் இது. சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதே நமது வேண்டுகோளாக இருக்கிறது. தாமரை வணக்கம். ஜெய்ஹிந்த். மோடி ஆட்சியில் தான் இந்த பைக் போட்டாங்க. 6 மாசம் மோடி சார் இருக்கிறாரு. 6 மாசமா ஏன் சார் இந்த பைக் போடல? மோடி அரசு வந்து எந்த திட்டத்தையும் நாங்கள் நேரடியாக செயல்படுத்த முடியாது. அனைத்து திட்டங்களையும் மாநில அரசு மூலமாகத்தான் செயல்படுத்த முடியும். இதுதான் அரசியலமைப்பு சட்டம். இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு உலகத்திலேயே ஒரு ஊழல் அரசு இருப்பதை நீங்க தேர்வு பண்ணிருக்கீங்க. 2024 பொறுப்பு நான் இல்லைங்க. நான் என்னால் முடிந்த அளவுக்கு 3 மாசமா சண்டை போடுறேன். 3 வருடமாக கிட்டத்தட்ட 17 ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளியே கொண்டு வந்து வச்சிருக்கேன். நானே தனிப்பட்ட முறையில் 8 கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஊழல தனி மனிதனாக மாநில அரசினுடைய ஊழலை ஏத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா மோடி ஐயா வந்து தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தையும் நேரடியாக செயல்படுத்த முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசு மூலமாகத்தான் குடிநீர் கொடுக்க முடியும். மாநில அரசு மூலமாகத்தான் வீடு கட்டி கொடுக்க முடியும். கொடுக்கக்கூடிய பணம் எங்களுதான் இருக்கலாம். ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் மாநில அரசு மூலமா வருது. அதான் பிரச்சனை. நீங்க வேண்டாம்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தி மோடி ஐயாவே நேரடியா எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு சொன்னாலும் சந்தோஷம் தான். ஆனா அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும். சமாதானம் ஆயிட்டீங்களாமா? அடுத்த கேள்வி. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிக்கணுங்கம்மா. உங்களை இப்படியே வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு நீ வரலையா, ஸ்டாலின் ஐயா வரும்போது நீ பஸ் ஏறி வந்து அவரை பார்த்தா தான் 100 நாள் வேலை வாய்ப்பு இடத்துல உனக்கு வேலை கொடுப்பேன் இல்லைங்களா? ஸ்டாலின் ஐயா வந்தா பஸ் ஏறணும், இப்படியே மக்களை மிரட்டி வச்சிருந்தாங்கன்னா எப்படி நீங்க வெளியே வருவீங்க? 70 ஆண்டு காலமா இருக்கு. இன்னும் 70 வருஷம் இதே மாதிரி இருக்கலாம்னு பாக்குறீங்களா? இன்னும் 70 வருஷம் இப்படியே இருக்கலாமா? அதை விடுங்க. நான் அடுத்த கேள்வி அம்மாட்ட சொல்றது, ஒரு முறை நீங்க மாற்றத்துக்கு நிக்கணும்லங்கம்மா. ஒரு முறை நீங்க ஓட்டி மாத்தி போடணும்ல. எத்தனை பேர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வேண்டான்னு எத்தனை பேர் ஊர்ல சொல்றாங்க? நான் கேட்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லுங்கம்மா. எத்தனை பேர் ஊருக்குள்ளேயே வராதுன்னு எத்தனை பேர் சொல்றோம்? சொன்னோம்னா வர்றானுங்க, அடிக்க வர்றானுங்க, மிரட்டுறானுங்க, எல்லாம் நடக்குது. அதனால நீங்களும் ஊர் மக்களும் முடிவு பண்ணு. எத்தனை நாளைக்கு இந்த சர்வதிகாரத்தனமான போக்கு எத்தனை நாளைக்கு நீங்க அனுமதிக்க போறீங்க? ஒரு நாள் நீங்க சொல்லணும்ல, முடியாதுன்னு ஒரு நாள் சொல்லித்தாங்க ஆகணும். ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி வரி இருந்துச்சுல்லங்கம்மா. வரி வந்து இந்திய மக்கள் எல்லாரும் வரி கட்டுறாங்க. முதல்ல 6 வரி கட்டினதை ஒரே வரி ஜிஎஸ்டியா மாத்திருக்காங்க மத்திய அரசு. முதல்ல வரி கட்டினீங்க, இப்போ வரி கட்டினீங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வரி யாரு கட்டாம இருக்கிறீங்க? நம்ம வரி கட்டினா தானே நாட்டை நடத்த முடியும். பார்டர்ல ஆர்மி இருக்கிறாங்க, சம்பளம் யாரு கொடுப்பாங்க? ராணுவ வீரர்கள் சம்பளம் யாரு கொடுப்பாங்க? எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்? அரசு அதிகாரிகள் சம்பளம் எங்க கொடுப்பாங்க? நம்ம கட்ட வரியை தானே கட்ட முடியும். வரியை தானே கட்ட முடியும். காவல்துறை சம்பளம் யாரு கொடுப்பாங்க?